ஸோ ஹாய் கைஸ், நான் சண்முகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து சப்தம். சப்தம் வந்து நம்ம ஆதி சார் நடிச்சது. அதே ஈரம் பட டைரக்டர். ஹீரோயின் வந்து நம்ம லக்ஷ்மி மேனன் மேம். லக்ஷ்மி மேனனா? ஒரு காலத்தில பார்த்தோமே அப்படின்னா, ஆமா அவங்க தான். ஸோ அவங்களோட கம்பேக் இந்த மூவி. படம் ஒர்த்தானா வேற லெவல் ஒர்த்து படம். ஸோ கதைக்குள்ள போயிடுவோம். இந்த முறுமுறா, மிரிமிரி, மூமு அப்படின்னு ஒரு ஒரு கண்ட்ராவி ஒண்ணு வந்திருக்கான். இன்ஸ்டால கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க அந்த கதை போறதுக்கு இதுக்கு போலாம். அந்த படம் நான் பார்க்கல. பட் எல்லாரும் கழுவி ஊத்துறத சொல்றேன். ஸோ அந்த இதுக்கு போறதுக்கு வந்து நீங்க இந்த படம் உண்மையிலேயே போலாம். இந்த படம் உண்மையிலேயே ஒர்த்து. ஈரம் அளவுக்கு எமோஷனல் கனெக்ட் இருக்கான்னா, எனக்கு கனெக்ட் ஆகல. ஆனா கதை நல்லா இருக்கான்னா, கதை உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. ஓகே. ஸோ கதைய பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட்குள்ள இருக்க ஒரு காலேஜ். ஃபாரஸ்ட்டா இல்ல. ஒரு ஒரு தனியா ஒரு மலைப்பிரதேசம் மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்க ஒரு காலேஜ். சரிங்களா? ஸோ அந்த காலேஜ்ல என்ன நடக்குதுன்னா வந்து திடீர்னு ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்குது. வரிசையா பார்த்தா என்னன்னா அடிக்கடி டெத் ஆகுது. இங்க பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரூமர்ஸ் பரவ ஆரம்பிக்குது. அப்ப இது ஏதாச்சும் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆதி ப்ரோ வந்து என்ன பண்றாப்ல அப்படின்னா, அவர் வந்து ஒரு பேய் கூட பேசுறவரு, பேய் கூட கான்டாக்ட் வச்சிருக்காரா இருக்காரு. ஸோ காலேஜ்லேருந்து என்ன பண்றாங்கன்னா, "நீங்க வாங்க தம்பின்னு" சொல்லி அவர கூப்ட்டு, வடை பாயாசம், சோறுலாம் போட்டு இல்ல வச்சு பார்த்துக்கிறேன். வச்சு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கல்லூரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து அங்க இருக்க சீனியர் வந்து நம்ம லக்ஷ்மி மேனன் மேம். லக்ஷ்மி மேனன் தான், லக்ஷ்மி பிரியாவா? லக்ஷ்மி மேனன் தான். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள லைட்டா கனெக்ஷன் உருவாகுது. பட் அத தாண்டி வந்து இவருக்கு என்னமோ சஸ்பெக்ட் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி இறந்த 3 பேருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. செத்து போனவன் பாடி எப்புட்றா விரைச்சு சுருங்கி போய் அணுகி போகும். வித்தியாசமா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு அத இன்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏய் என்னடா கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனா, அதே பிரச்சனை வந்து நம்ம லட்சுமி மேனன் மேனுக்கு வர மாரி இருக்கும். "ஏம்மா நீ உஷாரா இரும்மா" அப்படின்னு சொன்னாலே, இந்த அம்மா எல்லாத்துக்கும் நோ, நோ சொல்லும். ஆனா ஆளா வந்து நிக்கும். ஸோ இது எல்லாம் இருக்கு இந்த ஸ்கீம்ன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பார்த்தா, அதுக்கப்புறம் அதுலேருந்து என்னென்ன ட்ரூத் அன்ராவல் ஆகுது. ஸோ அது வழியா என்னென்ன உண்மைகள் வெளிய வருது. ஸோ அத எப்படி நம்ம ஆள் போய் கண்டுபிடிச்சாரு. கடைசியில யாரு காரணம் அப்படிங்கிற மாரி போகும். அதான் சிரிப்பழகி 2வதா வில்லையா நடிச்ச ஒரு படம். ம். ஓகே. ஸோ இனிமே நல்ல கதைய வந்து பார்க்குறேன். கிளைமாக்ஸ் 10 நிமிஷம் வருவாங்க. ஆனா கதைய அள்ளி சாப்பிட்டு போயிருவாங்க. நல்லாருக்கும் அது. ஸோ சான்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. சிம்ரன் மேம் சொல்லல. சிம்ரன் மேம் கொஞ்சம் ப்ரிடாமினன்ட் ஒருத்தர் இருப்போம். ஸோ அவங்கள தாண்டி இன்னொருத்தவங்க தான் சொல்றேன். ஸோ இதே மாரி நல்ல வீடியோ வந்து பார்க்கலாம். அதுவரைக்கும் டாடா பாய்.